ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் இதில் உருண்டை தான் செய்ய போகிறேன். அவல், உளுந்து, பச்சைப்பயிறு, கடலை, நிலக்கடலை எல்லாமே வறுத்து வச்சுருக்கிறேன். பொட்டுக்கடலையும் எல்லாமே நல்லா எல்லாம் வறுத்து வச்சு அப்படியே அரைச்சிட வேண்டியதுதான். பிள்ளைகள் கை காலெலாம் வலிக்குதுன்னு சொல்லிச்சு. சரி நம்ம வீட்டில் ஏதாவது தயாரித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வறுத்தாச்சு. நிலக்கடலை, பொட்டுக்கடலை, உளுந்து, பச்சைப்பயிறு, அவல். அரிசிக்கு பதிலாக நான் அவல் எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் அப்படியே ஆற வச்சு மிக்சியில் மாவாக ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக. அப்புறம் வெல்லம் அப்படியே தண்ணி கொஞ்சமாக 1/2 டம்ளர் ஊற்றி காய்ச்சி வெள்ளத்தை அப்படியே இதில் ஊற்றிட வேண்டியதான். டைரெக்டாக ஊற்றி அப்படியே கிளறி உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். வெல்லம் பாகெல்லாம் காய்க்க வேண்டாம், சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே உருக்குனா போதும், பாகு காய்க்க வேண்டாம். சூடு ஆறினோடனே அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுருங்க, அப்படியே கெட்டியாயிரும். ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை கொடுத்தா போதும். என் பிள்ளைகளுக்கு அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். என் பொண்ணுக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்குது, சத்து குறைபாடு. அதனால நான் இதை செஞ்சுருக்கேன் மக்களே.